வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம். அண்மை காலமாகவே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஏதாவது ஒரு கண்டித்தாலோ அல்லது திட்டினாரோ அவங்க பார்த்தீங்கன்னா தவறான முடிவை எடுத்துக்கிறாங்க. தற்கொலை செய்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சோகம் அண்மை காலமாகவே நிறைய நடந்துக்கிட்டு வருது. சில பேர் செல்ஃபோன் கொடுக்கலனால அவங்கள திட்டுறதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைனா ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதை தன்னுடைய பெற்றோர்கள் கண்டித்தாங்கன்னா திடீரென அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளோ வலி என்பதை உணர்த்தும் வகையில் இப்போது மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய உறவினர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் போய் அவங்க தற்கொலை செய்வாங்களா என்ற கேள்விகளும் நம்முள் எழுந்துள்ளது. யார் அந்த அவங்களுக்கு என்னாச்சு, எதற்காக அவங்க இந்த மாதிரி தற்கொலை முடிவை எடுத்தாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கலையா, தந்தை திட்டியதால் இளம்பெண் பார்த்தீங்கன்னா விபரீத முடிவு எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகா மாநிலத்தில் மிகச்சிறிய காரணத்திற்காக இளம்பெண் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த நட்டேஷ் பூஜாரி என்பவங்க தனது பிரிந்த சென்ற நிலையில் 22 வயதான மகள் கௌசல்யாவை வசித்து வந்திருக்கிறாங்க. தந்தை மற்றும் மகள் இருவர் மட்டுமே அந்த வீட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க. சம்பவத்தன்று நட்டேஷ் பூஜாரி சமையல் அறைக்கு தேவையான காய்கறிகளை வாங்க கொடுத்துட்டு சமைத்து வைக்குமாறு மகளிடம் கூறிவிட்டு வெளியே சென்றிருக்கிறாங்க. சில மணி நேரம் கழித்து அவங்க வீட்டிற்கு திரும்பிய போது கௌசல்யா சமைக்காம இருந்ததை கண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சாம்பார் வைக்காமல் அலட்சியமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தந்தை மகளை கடுமையாக கண்டித்து திட்டியிருக்கிறாரு. தந்தையின் வசவு சொற்களை மிகுந்த மனவேதனையுடன் நடந்த கௌசல்யா அவங்க இல்லாத நேரத்தில் வீட்டில் தூக்குட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தாங்க. தகவல் அறிந்து வந்த போலீசார் கௌசல்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. ஒரு சிறிய குடும்ப தகராறு மற்றும் சாம்பார் வைக்காத போன்ற எளிய காரணத்திற்காக ஒரு இளம் உயிர் பறிபோவது அந்த பகுதி மக்களிடையும் வேதனையாகவும் வேடிக்கையாகவும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மன அழுத்தத்தை கையாளும் திறம் குறைந்து வருவதை விமர்சிக்க விமர்சனங்கள் கூட தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை இருப்பதை இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உணர்த்துகிறது. குடும்ப உணர்வுகள் உறுப்பினரிடமிருந்து ஆரோக்கியமான உரையாடல், ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை இத்தகைய விபரீத முடிவுகளை தடுக்க உதவும். அது மட்டுமல்லாமல் இனி இது போன்ற தவறான முடிவை யாரும் எடுக்க வேண்டாம் என்று காவல்துறை பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.